இல்லை, தலைக்கவசம் போட சொல்றாங்க. சரிங்களா? செல்போன் பேசிட்டு வண்டி கஷ்டப்படக்கூடாது. மது இருந்துட்டு செல்போன் பேசிட்டு ஆமாம் ஹெல்மெட் அணியாம ஆமாம் இதெல்லாம் அணிஞ்சிங்கன்னா நம்ம கோயிலுக்கு போனால் கடவுளை பார்க்கலாம். ஹெல்மெட் போடாமல் என்னை தான் பார்க்க வேணும். என்னை விருப்பம் இருந்தால் தாராளமாக ஹெல்மெட் போடாமல் போகும். சரியா? இது பாச கையல். நான் மனிதனாக சொல்கிறேன். நாளைக்கு மேலே தெரிஞ்சா காவல்துறை காப்பாற்றிட்டாங்க. நாளைக்கு மறந்துடாதீங்க. சரியா? கவனமாக போகும். சரியா? காவல்துறை பார்த்தா மட்டும் போடக்கூடாது. சரியா? காவல்துறை பார்த்தா மட்டும் சீட் பெல்ட் போடக்கூடாது. எல்லா நேரம் வீட்டுக்கு கிளம்பும்போது சீட் பெல்ட் போடணும். இன்னைக்கு இவன் காப்பாற்றிட்டாங்க என்கிட்ட போலையா, நாளைக்கு கவனமா இருக்கணும். சரியா? போற பக்கத்தில் பக்கம் வழியாக கொடுங்க. காரணம் ஒன்று, சீட் பெல்ட் போடணும். காவல்துறை கேட்கற எல்லாமே ஒன்றுதான், சீட் பெல்ட் போடுங்க. செல்போன் பேசிட்டு வண்டி என்ன பண்ணக்கூடாது, அது இதெல்லாம் கவனமா இருக்கும். சரியா? நீங்க போறதுக்கு நல்லபடியா போகணும். கோயிலுக்கு போனா வீட்டுக்கு போகலாம். என்கிட்ட வந்தா போக முடியுமா? முடியாது. கவனமா போங்க. சீட் பெல்ட் போடணும். காரணம் என்ன? அவங்க குடும்பத்துக்கு நல்லபடியா போய் சொல்லணும். தலைக்கவசம் வண்டியில வராது. தயவு செய்து தலைக்கவசம் வாங்க. பின்னாடி வந்து தலைக்கவசம் வரும். கவனமா வாங்க. நான் உங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அதை கவனமாக புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் இருவருமே தலைக்கவசம் அணிய வேண்டும். செல்போன் பேசி வண்டி ஓட்டலாமா? மது இருந்துவிட்டு வண்டி ஓட்டலாமா? கூட யார் வரா? உங்கள் பின்புறம் நான் வந்து கொண்டே இருக்கின்றேன். இன்று உங்களை போக்குவரத்து காவல்துறை காப்பாற்றுவதற்காக என்னிடம் இருந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க பாருங்க. ஹெல்மெட் போடுங்க. சரியா? இதே போன்று ஒவ்வொரு போக்குவரத்து காவல்துறையும் உங்களுக்காக இரவு பகல் போல என்ன பண்றாங்க? சாலை பாதுகாப்பு பண்றாங்க. சாலை பயப்படுறதுக்காகவோ உங்களை வேட்டதுக்காகவோ கிடையாது. காவல்துறை உங்களுக்காக இரவு பகல் போனீங்கன்னா நான் உங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அதை கவனமாக புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் இருவருமே தலைக்கவசம் அணிய வேண்டும். செல்போன் பேசி வண்டி ஓட்டலாமா? மது இருந்துவிட்டு வண்டி ஓட்டலாமா? கூட யார் வரா? உங்கள் பின்புறம் நான் வந்து கொண்டே இருக்கின்றேன். இன்று உங்களை போக்குவரத்து காவல்துறை காப்பாற்றுவதற்காக என்னிடம் இருந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க பாருங்க. ஹெல்மெட் போடுங்க. சரியா? இதே போன்று ஒவ்வொரு போக்குவரத்து காவல்துறையும் உங்களுக்காக இரவு பகல் போல என்ன பண்றாங்க?